இவரை வந்து நிறைய பேர் பொட்டன்றாங்க. பொட்டன்னா பொட்டையா சொல்லு. பொட்டன்றீங்கல்ல, போய் உங்க வீட்ல ஒரு பொம்பளைங்களை கூட்டி வாங்க. போய்ட்டு பொட்டன்னு பேசிக்கிறேன். வானவில்ன்றல வானவில்ல இல்லையா நீங்க ரெண்டு பேரும் தான் நிரூபிக்கணும். வானவில்ல இல்லையா நீங்க தான் நிரூபிக்கணும். நாங்க வானவில் இல்ல நாங்க நிரூபிக்கணும்ல. வீட்ல இருந்து அனுப்புனா தானே நிரூபிக்க முடியும். இல்லையான்ற நிரூபிக்கிறேன். வந்து வானவில்ன்றாரு. நான் வானவில் இல்லைன்னு ப்ரோக்கு ப்ரூவ் பண்ணோம். என்ன பண்ணா ப்ரோ வந்து ஹாப்பி ஆவாரு? நான் வானவில் இல்லைன்னு ப்ரோக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இல்ல இல்ல எங்களை டெய்லி பாக்குறாப்ல. நாங்க அவர்கிட்ட பேசுனது கூட கிடையாது. இருந்தாலும் வீடியோக்கு போயிட்டு வானவில்லு வானவில்லு வானவில்லுன்றாரு. நான் என்னன்னா ஒண்ணே இவரை பத்தி இவரை பத்தி இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை எங்கன்னா பேசியிருக்கிறேன்னு கேளு. ஆனா வானவில் சரி இல்ல ப்ரோ, பிரச்சனை கிடையாது. ஒரு நிமிஷம், பிரச்சனை கிடையாதுங்க. நான் ப்ரூவ் பண்ணோங்க வானவில் இல்ல நான் ப்ரூவ் பண்ணோம். எப்படி ப்ரூவ் பண்ணோம்? இந்த காட்ஃபாதர் படம் ஒன்னு பாத்திருப்பீங்க. காட்ஃபாதர் படம் பாத்தீங்களா? அதுல அஜித்த பொட்டன்னுவாங்க. அப்ப அஜித் ஒரு மாதிரி ப்ரூவ் பண்ணுவாரு. அது மாதிரி நான் ப்ரூவ் பண்ணிட்டா ப்ரோ எதனா ரெடி பண்ணி தர முடியுமா? நான் ப்ரூவ் பண்றேன். வானவில் இல்லனாக்கா ஒருத்தர் அவங்க தான் ப்ரூவ் பண்ணிக்கணும். கமெண்ட்ல போடுறாங்க. நான் ப்ரூவ் பண்ண ரெடி. ப்ரோ யாரா அனுப்புறாருனா நான் ப்ரூவ் பண்றதுக்கு ரெடி. சரிப்பா, ரெடி. ப்ரோ அனுப்புவாரா? ப்ரோ ரெடி பண்ணி அனுப்புறீங்களா? ரெடி பண்ணி அனுப்புறீங்களா? இப்போ நான் வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணோம். வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணோம். இவரு தான் வானவில்லா இருப்பாரு. இவரை பொட்டன்றாங்க. இவர் பொட்டையா? இவரை பொட்டன்றாங்க. இவர் பொட்டையா? நீங்க பொட்டையா? நான் தான் வானவில். நீங்க பொட்டையா? நீ பொட்டையா? நீங்க பொட்டையா? நீ பொட்டையா? நான் வானவில் இல்ல. நான் வானவில் இல்ல. நான் பொட்டையா? அப்ப நீ பொட்டன் ஒத்துக்கிறியா? நீ பொட்டன் ஒத்துக்கிறியா? அப்ப நீ பொட்டன் ஒத்துக்கிறியா? நான் பொட்டன் சொன்னேன். நீ வானவில் இல்ல. உன்ன பொட்டன் சொன்னா. நீ வானவில் இல்ல. போய் கமெண்ட் அடிக்கிறவங்க கேளு. போய் கமெண்ட் அடிக்கிறவங்க கேளு. கமெண்ட் 1000 பேர் போடுவாங்க. இவரு வானவில்ன்றாருல. அப்ப இவரை சொல்லுங்க. எவ்வளவு பேர் போட்டு ஒரு நிமிஷம் எல்லாரையும் போய் கேளுங்க. போய்ட்டு ஏங்க ஆன்லைன்ல கமெண்ட் 1000 பேர் பண்ணுவான். அவன் பிரச்சனையே கிடையாது. நீ டெய்லி என்ன பாக்குற? ரிவ்யூ வரும்போதெல்லாம் நானும் பார்த்துட்டாங்க. நீ பாக்குற உன்னை பத்தி ஒருத்தர் ஒரு பட்டை வைக்கறாங்க. சரி பேசு. அந்த பட்டத்தை நாம வைக்கல, வேற யாரும் வைக்கல. அதை வச்சு கூப்பிடலையா? தல அஜித் நீங்க கூப்பிடுங்க. அப்போ இவரை வந்து என்ன வானவில்லன்னு கூப்பிடுறாங்களா? அப்ப நான் இவரை பொட்டன்னு சொன்னா இவருக்கு கோவம் வராதுல? இவர் பொட்டை. அப்ப பொட்டலிங்கேஷ். நானே வீடியோ ப்ரூஃப் காட்டுறேன். வானவில் பிரதர் வானவில் ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க. என்ன வானவில்ன்றாங்க, அதனால இவர் வானவில்ன்றாரு. இவர பொட்டலிங்கேஷன்றாங்க. நான் பொட்டலிங்கேஷன் சொல்லிட்டா. கரெக்ட் ப்ரோ. பொட்டகிரன் பொட்ட ப்ரூஸ் என்ன சொன்னாங்க? ப்ரோ கரெக்ட். வானவில் பிரதர்ஸ் நீ சொல்ற. அப்ப உன்ன பொட்டலிங்கேஷன்றாங்க நான் சொல்றேன். இவர் பேர் பாத்துக்கோங்க. இவர் இன்மைட் பொட்டலிங்கேஷ். பொட்டகிரன் பொட்ட ப்ரூஸ். பொட்டகிரன் பொட்ட ப்ரூஸ். மாத்தி நான் சொல்றேன். நான் தான் சொல்றேன். நீ இவரை வந்து நிறைய பேர் பொட்டன்றாங்க. பொட்டன்னா பொட்டையா சொல்லு. பொட்டன்றீங்கல்ல, போய் உங்க வீட்ல ஒரு பொம்பளைங்களை கூட்டி வாங்க. போய்ட்டு பொட்டன்னு பேசிக்கிறேன். வானவில்ன்றல வானவில்ல இல்லையா நீங்க ரெண்டு பேரும் தான் நிரூபிக்கணும். வானவில்ல இல்லையா நீங்க தான் நிரூபிக்கணும். நாங்க வானவில் இல்ல நாங்க நிரூபிக்கணும்ல. வீட்ல இருந்து அனுப்புனா தானே நிரூபிக்க முடியும். இல்லையான்ற நிரூபிக்கிறேன். யாரனா அனுப்பு. எதனா அனுப்புப்பா. மனசு தைரியமா வெச்சுக்கோ. மனசு தைரியமா வெச்சுக்கோ. அது என் பிராண்ட். அது என் பிராண்ட். உங்களுக்கு எப்படி சொட்டத்தல பிராண்ட் அது மாதிரி எனக்கு கண்ணாடி பிராண்ட். என்னன்னா தெரியும். கண்ணாடி அழுறானா இல்ல கண்ணாடி தெரியும். இப்போ தெரியும். கண்ணாடி கேட்டு சொல்லு. இருடா. பயத்தை கண்ணுக்குள்ள ஒளிச்சு வச்சிக்கினே. சரி பயமா இருக்கான். சரி தலைவர் பேசிட்டாரு. இப்போ நான் பேசுறேன். தலைவர்களை அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ நாங்க விஜய் பத்தி பேசுறோமா? இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றியோ எவ்வளவோ பேசுகிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து இப்போ கூட இந்த எல்லா மைக்குக்கு முன்னாடி நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். விஜயை பற்றி அசிங்கமாக எங்கன்னா ஒரு வார்த்தை அசிங்கமா என்ன பேச விட்டு அசிங்கமாக எங்கன்னா ஒரு வார்த்தை, ஒரு மயிருனோ ஒரு அசிங்கமான வார்த்தைனோ எங்கன்னா பேசியிருந்தா நீங்கள் எடுத்து காட்டுங்க. இன்னைக்கு இந்த மைக்கு முன்னாடி சத்தியம் போடுறேன். நான் இதுக்கு மேலே என் சேனல்லையும் பேச மாட்டேன், யாருக்கும் பேச மாட்டேன். ஒரு வார்த்தை அசிங்கமா. ஆனால்
வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவானுங்க யார அவங்க சேனல் இவரு நண்பர் சேனல் எடுத்து பாருங்களேன் தேவடியா இப்போ ஒரு பொண்ணு கிட்ட மாட்டாரு நாம் தமிழர் கட்சி பொண்ணு கிட்ட வெற்றி செய்து இந்த ஒரே வார்த்தை மட்டும் இந்த ஒரு வார்த்தை இவங்க சொன்னாங்கல்ல ஓபன் மீடியால ஒரு அசிங்கமான வார்த்தை சொன்னாங்க இல்லையா அந்த வார்த்தையே வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நான் இங்கே பகிரங்க மன்னிப்பு கேக்குறேன்ப்பா இல்லப்பா அந்த வார்த்தை என் வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா இல்ல அந்த வார்த்தை என் வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா நான் பகிரங்க மன்னிப்பு கேக்குறேன்ப்பா அந்த வார்த்தை என் வாயில இருந்து வந்துச்சுனா சரியா என்ன வந்து ஒருத்தன் பொட்டன்னு கேட்டா நான் அந்த வார்த்தை சொல்லி கேட்கலாம் புரியல சொல்றது என்னைய கேட்காதப்ப நான் எதுக்கு பேசணும் என்ன கேட்டா நான் அந்த வார்த்தையை வாயில இருந்து இதுக்கும் வரலன்னு சொல்றேன் ஜூம் பண்ணி பாருங்க இவர் அந்த பொண்ணு இதுல என்ன ட்வீட் போட்டுக்கிறாருன்னு பாருங்க நான் கமெண்ட் போட்டு இல்ல இது மாதிரி காட்டா இவங்க ரெண்டு புடவை கட்ட மாதிரி காட்டா இவங்க ரெண்டு புடவை என்ன போன மாதிரி லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி அது ஏஐ ல யார் வேணாலும் பார்க்கலாங்க இவரு கமெண்ட் பண்ணிருக்காரு பண்ணுவாங்களா ஏஐ மார்ஃபிங் பண்ணுவாங்களாமா அதுக்கு ஒரு காட்டு வராமா இல்ல இப்ப என்னத்த காமிக்கிற இப்ப நீ என்னத்த காமிக்கிற நீ பேசிற பஸ் இல்ல கால் நீ பேசுற மாதிரி கால் கமெண்ட் நீ போட்ட தேவடியா கமெண்ட் என்ன பொட்டன்னு கேட்டாலே அந்த கமெண்ட் காமி அந்த ஒருத்தி வந்து பொட்டன்னு கேட்டா நான் அவள அசிங்கமா கேக்குறேன் இல்ல என்ன தப்பு இருக்கு அப்போ என்ன வானவில்ன்றா அப்ப நான் என்ன கேட்க உன்ன நீ அசிங்கமா கேக்குறா கேரவன்ல யார் இருந்தா கேக்குறா நீ கேக்குறீங்க தளபதி பேசுவாரா தளபதி வந்து பேசுவாரா இதுதான் பதில் இல்லனா நாங்க இருக்கிறோம் வேற என்ன வார்த்தை இல்ல கேரவானுக்குள்ள யாரு நீ பாத்தியா அப்புறம் இல்ல கேரவானுக்குள்ள யாரு பாத்தியா தலைவனா இருப்பா இங்க பாருப்பா அழுவாது ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க தளபதி வந்து தளபதி இவங்களோட இருந்தாங்க அவங்களோட இருந்தாங்க நீ பர்சனலா பேசும்போது உன்னைய பத்தி பேசிதான் அவனை உன்னை பத்தி பேசதான் செய்வேன் நான் அப்படி பேசக்கூடாது என்னை பத்தி பேசாதீங்கன்னு அழுவுறேன்னாக்கா அப்படி நீ தளபதி பத்தி பேசாத நீ பேசுவியா நாங்க பேச முடியும் அர்த்தம் இதெல்லாம் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறாங்க எங்களை வானவில்ன்றாப்ல நான் வந்து வானவில் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு ரெடி ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணதுக்கு ரெடி அவர் யாரனா அனுப்பி விட்டா நான் ப்ரூவ் பண்ணதுக்கு ரெடி வேற என்னங்க சொல்ல முடியும் வேற என்னங்க சொல்ல முடியும் ஏன்னா அவருக்கு நான் ப்ரூவ் பண்ணனும் அவரு நான் அவங்க ரெண்டு பேர் தான் யூரியா மூணாவதா சேர்த்து வேணா ப்ரூவ் பண்ணாங்க ஏப்பா அவங்க ரெண்டு பேர் ஏப்பா எனக்கு தான் பாக்குறாங்க தலையோட இருக்காப்ல எனக்கு தான் பாக்குறாப்ல வரியா எனக்கு தான் பாக்குறாங்க வர வானவில்ன்றாரு அப்ப இவர பொட்டன்னு வாடானே நான் திருப்பி சொல்றேன் ஒரு வார்த்தை இவ்வளவு நாளா பாக்குறாங்க இவ்வளவு நாளா பாக்குறேன் வானவில்னு நேத்து பேசல கிட்டத்தட்ட இவர் சேனல் தொடங்கல இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் இவர் சேனல் ஓடுதுனாலே எங்களால தான் ஓடுது ஏன் என்ன போடாம அதே வார்த்தை சொன்னா உங்க சேனல் ஒரு தளபதியால தான் ஓடுதுன்னு சொன்னாங்க சொல்லிக்கோ ஆமா சரி தளபதியால தான் ஓடுது ஆமாங்க என் சேனல் தளபதியால தான் ஓடுது ஒத்துக்கோ நீ ஒத்துக்கோ உங்க சேனல் என்னால ஏன் ஓடுது ஒத்துக்கணும் என்ன பத்தி பேசுற ஓடுதா என்ன பத்தி பேசுற ஸ்டாலினே உதயநிதி பிரதர்ஸ பத்தி பேசினாதான் இங்க பாரு சீமான் பல வர்ச்சுவல் வாரியர்ஸோட சேனல் இங்க பாரு நான் எடுத்துக்காட்டா இப்போ வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ்ல இல்ல ஒரு நிமிஷம் ஒரு கிட்டத்தட்ட 15 வீடியோ பேசிருப்பாரு 10-15 வீடியோ சீமானுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துல கால் தூசி கூட உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது இவங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து அவதூறா பேசினாங்கன்னா அப்பதான் கொடுப்போம் புரியுதா இல்லையா இவங்கள பத்தி பேசி எங்களுக்கு என்ன வரப்போகுது எங்களுக்கு வருமானமே எங்களால வருமானம் தளபதி அப்ப நீ தளபதியால வருமானம் வாங்கி சாப்பிடுறேன்னு சொன்னாங்க இல்ல விஜய் பார்க்காத அரசியல் ஒண்ணுமே இல்ல இவங்க சேனல் எடுத்து பாரு தளபதியோட போட்டோவை போடுறதே உள்ள வந்து யாரா பார்க்கணும் தான் அந்த தளபதியோட போட்டோவை போடாம இருந்தா ஓடாது நான் தான் சொல்றேங்க அப்ப விஜய் வச்சு பிச்சை எடுக்கணும் ஒத்துக்கோங்க நீங்க விஜய் வச்சு பிச்சை எடுக்கணும் ஒத்துக்கோங்க நான் சொன்னதானப்பா நானா சொன்ன பிச்சை எடுக்கிறேன்னு இல்ல நானா சொன்ன பிச்சை எடுக்கிறேன்னு தளபதி வச்சு பிச்சை எடுக்கிறது நீங்க ஒத்துக்குனீங்க நான் ஒத்துக்கணும் நீங்க ஒத்துக்க நான் எப்படி ஒத்துக்க முடியும் நீ வானவில்ல இல்ல நீங்க தான் ஒத்துக்கணும் நான் எப்படி ஒத்துக்க முடியும் அனுப்புடாதானே ஒத்துக்க முடியும் ஒருத்தர் இருக்கீங்க அனுப்புடாத அது வானவில்ல வேண்டா ரூமுக்குள்ள சரியா ரூமுக்குள்ள மொத்த தலையோட சேரலாமா நீ சரியா இவனுங்க இல்ல ஓரின சேர்க்கைக்கு கூப்பிடுறாங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க இவர் வந்து அப்புறமா அது அசிங்கமா சொல்றாங்க இவரு அனுப்பி வைக்கிறதால சொல்றாங்க நான் அப்புறமா பேசுறேன் விளக்கு பிடிக்கிறாங்க நான் நல்லா இருக்கேன் டோக்கன் போட்டு உள்ள நான் வந்து ஒண்ணே இரு டோக்கனுக்கு ரூபாய் நீங்க உட்கார்ந்து சரி 200 ரூபாய் டோக்கனுக்கு 200 இரு எங்க போவாத அழாத இது வந்து எப்பவுமே இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ண கூடாது இங்க பாரு நான் அட்வைஸ் தான் பண்றேன் வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கே சொல்றேன் ஏன்னா சோஷியல் இந்த உடன்பிறப்புகளுக்கு நாங்க என்ன அட்வைஸ் பண்றோம் ஒரு அரசியல் அப்படின்னாக்கா கருத்தியலா வைங்க விஜய் யாரு கூட போனாரு விஜய் கேரவன்ல யார் இருந்தா இதெல்லாம் தேவையில்லாதது சொல்ல புரியுதா இல்லையா விஜய் கேரவனுக்குள்ள த்ரிஷா இருந்தாங்களா இல்லையா நீ பாத்தியா நீ உள்ள விட்டுட்டு வெளில உட்காந்து இருந்தியா இது மாதிரி கேட்பமா கேட்க மாட்டோம் நீ அப்படி பேச நீ பேசுறதுனா ஒருத்தர் வந்து நிவேதா பத்தி வச்சு இருக்கிறான் தேவையில்லாம வருது நீ பேசக்கூடாது நாங்களும் பேச மாட்டோம் நீ மட்டும் பேசுவியா என்ன நீங்க பேசாதீங்கன்னு உட்காந்து நான் என்ன பண்றது சரி நீ ஒரு வீடியோ நான் ஒரு வீடியோ போடுறேன் போட்டுக்கோ தப்பு இல்ல நான் என்ன எப்படி நீங்க இப்படி வீடியோ போடுவீங்க அப்படின்னு கேட்டா கமெண்ட் பண்ற எல்லார்ட்டையும் போயிட்டு உன் வீட்டுல அனுப்பு உன் வீட்டுல அனுப்புன்னு போய் கூப்பிட்டு போயிட்டு எல்லாரையும் வாயில தூங்க முடியும் உன் வீட்டுல அனுப்பு போய் கேளு போயிட்டு எல்லாரையும்
என்னைய பொட்டனாக்கா அனுப்பு, நான் பொட்டை இல்லன்றத காமிக்கிறேன். அதேதான் என்ன வானவில்னா நீ அனுப்பு. ஒரு ரூம்ல உட்கார்ந்து 10 ரூம்ல ரெண்டு பேர் பேசுறீங்க. 10 இல்ல இங்க குத்தால நான் செய்து ரெடி. நீங்க குத்தால நான் செய்து ரெடி ப்ரூவ் பண்ணிட்டு ரெடி அம்பரியா. அவன் உனக்கு அனுப்புவான், நீ அவனுக்கு அனுப்பிக்கோ. அதையா நீ அனுப்பிக்கோங்க. நீ அனுப்பி பாரு. இங்க பாரு. ஓரியர் சேர்க்கைக்கு கூப்பிடுறானுங்க, நான் அதுக்கு வரலப்பா. ஐயோ நான் வரல. இல்ல ஓடாத ஓரியர் சேர்க்கைக்கு நான் வர மாட்டேன். எனக்கு இது பிடிக்காது. நான் அந்த மாதிரி ஃபேமிலில இருந்து வரல. ஐயோ எப்பா நீ தான் ஊர் மேல அம்பரியாமே. எப்பா அழுகுற மாதிரி சொல்றாங்க. என்னடி கேட்டிப்பா? எப்பா எல்லாரும் சொல்றாங்க. இவர என்ன சொல்றேன்? இவர ஒண்ணு பேசு. நான் பேசு. நீ பேசு. இது வந்து ஏங்க இவர்கிட்ட பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க யாரும். அவர் எங்களை ரொம்ப நாளா பாக்குறாரு. பல மாசமா நாங்க ரிவ்யூ, பல வருஷம் ஆயிடுச்சு ரிவ்யூ கொடுக்குறோம், நாங்களும் வரோம், அவரும் போறாரு. இப்போ தெரியாதவனுங்க எங்களை பத்தி பேசுறது நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்போ ஆன்லைன்ல இவர் சொல்ற மாதிரி 1000 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்க மாட்டோம். டெய்லி படத்துக்கு வரும்போது நீ எங்களை பார்க்குற, எங்கள் சுபா உனக்கு தெரியும், இவனுங்க போனால் சேனலில் பேசுவானுங்க, வேறு எங்கேயும் பேச மாட்டானுங்க. இவ்வளோ நாளாக இவர் எங்களை கலாச்சின்னு தான் இருக்காரு. எது பல வயசு உன்னை அரெஸ்ட் பண்ணாங்களா? என்ன அரெஸ்ட் பண்ணாங்களா? நீங்க என்ன இன்டைரக்டா அரெஸ்ட் பண்ணாங்களா? என்ன இன்டைரக்டா உன்னை அரெஸ்ட் பண்ணாங்களா? என்ன இன்டைரக்டா பண்ணாங்க? நான் என்னன்னா கேளுங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு ஒண்டி சொல்லுங்க. கருத்தா பாருங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. ஊழலை பத்தி பேசுறதுக்காக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க, எங்க இருக்கு காட்டுங்க. யார் அரெஸ்ட் பண்ணா? ஊழலை பத்தி பேசுறதுக்காக சொல்லுங்க. ஐயா ஒண்ணுமே இல்லையா? யாரு சொல்லுங்க? கரூர் விவகாரத்துல ஐயா இரியா கரூர் விவகாரத்துல கைது பண்ணாங்கல, எதுக்கா கைது பண்றாங்க? கரூர் விவகாரத்துல நான் சொல்லிடுறேன். 41 பேர் கொன்ற விஜய்னு இதை இவங்க சொல்லல, விஜய் கொண்டாருன்னு சொல்லிட்டு உயிரோட வா பணமா போனா இவங்க மக்களை சொல்லலையா? இவங்க முரசு பத்திரிகையில இவங்க எடுத்து போடலையா? அப்ப இவங்க பண்றது அவதூறு இல்லையா? இன்னும் வழக்கு நீதிமன்றத்துல இருக்குது. வழக்கு நீதிமன்றத்துல இருக்குன்னு போது நீ ஏன் பேசுற? நாங்க பேசக்கூடாது, நீ பேசக்கூடாதுல்ல? நீ மட்டும் பேச, நாங்க மட்டும் பேசக்கூடாதா? என்ன சொல்றேன்னா இப்போ வரைக்கும் நான் வந்தேன், நான் இங்க வந்து சினிமா திருப்பதியில ஒரு 100 பேர் செத்தா மலையில, யார் மேல கேஸ் போட்டாங்க? இல்ல இரு சொல்றேன். ஒரு அல்லு அர்ஜுன் போய் செத்து போனாரு, அல்லு அர்ஜுன் சொன்னியா? நீ தனிப்பட்ட விதத்துல இவர் தான் காரணம்னு சொன்னியா? பொதுவா உள்ளதுக்கும் இதுக்கு முடிச்சு நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லு. இப்போ நீ ஒருத்தர் ஒரு க்ரௌடு கூடுது இறந்து போயிட்டாங்க, இவங்க தான் காரணம்னு சொல்லுவீங்களா? இல்ல ஒரு வழக்கு கொடுத்தாச்சுல, நீதிமன்றத்தில் இருக்குல்ல, எங்களை சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாதுல்ல. அப்ப நாங்க மட்டும் சொல்லக்கூடாது, அப்ப கைது பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அடக்குமுறை இல்லாம வேற என்ன? அப்புறம் விமர்சனமே பண்ண கூட என்ன இதெல்லாம்? இப்ப பேசிட்டியா ப்ரோ? இங்க பாருங்க, கரூர் சம்பவத்துல அவதூறு தான் பரப்பக்கூடாது. இப்போ 41 பேர் கொண்டு இருக்காங்க, இறந்துருக்காங்கன்னா அந்த 41 பேருக்கு உள்ள போய் இப்படி பேசினா இப்ப கலாய்க்கலாம். 41 நீ கொண்டு போய் இறந்துருக்காங்கன்னு சொல்லணுமே தவிர கொண்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. சரி நான் இரு முடியும். மக்கள் சொல்றாங்க 41 பேர். தலைவா நீ இரு தலைவா, கேமராவை தள்ளி விடாத, கேமரா தள்ளி விடா. 41 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா 41 பேர் இறந்து போயிருக்காங்க. நீ மத்தவன் சேனலை ஏன் தத்து விட்டுற? நீ உன் டிஆர்பி ஏத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இரு, அவன் தோல் மேல கை வைக்காதப்பா. அதான் சொல்றோம் நாங்களும். அரசியலா நீ விமர்சனம் வை, தப்பு கிடையாது. இப்போ கூட சொல்றோம். சார் ஒரே நிமிஷம் இருப்பா, ஒரே நிமிஷம் நான் பேசிடுறேன், நீ அப்புறம் பேசு. ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஐயா நான் முடிச்சிடுறேன். இரு ஐயா ஒரு நிமிஷம் அதான் சொல்றேன். இல்ல அவர் பேசிட்டோம். இருப்பா அண்ணா, நீ மைக்கை குத்துரு, மைக்கு நான் பிடிச்சிட கொடு. நீ கேக்குற கேள்வியில பதிவு நான் அவ்வளவுதான் நான் பாத்துக்கிறேன். இரு ஒருத்தர் இருப்பா, ஒருத்தர் பண்ணி எல்லா டென்ஷன் எப்படி போவீங்க? இவரு இல்ல ஒரே நிமிஷம் இருப்பா. ஒரே நிமிஷம் இருப்பா, நான் சொல்றது கேட்டுக்கோ. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, எங்களை எப்படி பர்சனலா பேசுறீங்கன்னு, நீ வந்து பண்றதுல தவறு, இந்த மாதிரி பேசாதன்னு சொன்னா நீ ஏத்துப்ப. உன்னை பர்சனலா வானவில்னு சொல்றது உனக்கு கோவம் வருது, நீ சொல்றல. இப்ப நான் என்ன சொல்றேன், கோவம் வருதா இல்லையா? இருப்பா, உன் வீட்ல யாரா கூட்டி வா, நான் வீட்ல இருக்கறவங்க அம்பரியா போ. உன் வீட்ல இருக்கறவங்க அம்பரியா. உன் வீட்ல இருக்கறவங்க அம்பரியா. வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணனும்ல. வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணனும்ல. உன் வீட்ல இருந்து யாரா அம்பரியா? உன் வீட்ல இருந்து யாரா அம்பரியா? ஏய் உன் வீட்ல இருந்து யாரா அம்பரியா? வானவில் இல்ல. ஒரு இவர பொட்ட நாங்க சொல்றதில்ல. ஆனா இவர் வானவில் இல்ல. வீட்ல இருந்து யாரா அம்ப சொல்லுங்க. இப்படிதான். வீட்ல இருந்து யாரா அம்ப சொல்லுங்க. அதான் சொல்றேன். அனுப்ப சொல்லுங்க. வீட்ல இருந்து உன் வீட்ல இருந்து யாரா பொட்டை இல்லன்னு பொட்டை இல்ல. இதுதான் வயலன்ஸ் ஆகும். இதுதான் வயலன்ஸ் ஆகும். இதுதான் வயலன்ஸ். இப்படி பேசலாமா? நாங்க இதுதான் வயலன்ஸ் ஆகும். பேசனாலே வயலன்ஸ் பண்ணனும்னு வயலன்ஸ் ஆகும். என்ன தெரியுமா? இரு சொல்ற மாதிரி இததான் சொல்லுது. இததான் சொல்லுது. அடுத்த கைதுக்கு ரெடி பண்றாங்க. அடுத்த கைதுக்கு ரெடி பண்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா உள்ள
போக போறாரு. இவர் ஆட்டோமேட்டிக்கா உள்ளதா போக போறாரு. கட்சி பார்த்து ஏன்னா பேசுறது ஃபுல்லா அசிங்கமா பேசுறது, அவதூறா பேசுறது, தப்பா பேசுறது, தப்பு தப்பா பேசுறது. யாரு எங்க வீடியோல ஒரு அசிங்கமான வார்த்தை இருந்தா என்ன கேளுங்க. இவர் வீடியோல எடுத்து பாருங்க. ஃபுல்லா அசிங்கமான வார்த்தை, ஃபுல்லா அசிங்கமான வார்த்தை. பொம்பளைங்களே வச்சு கிளிக்கிறீங்க, பொம்பளைங்களே வச்சு கிளிக்கிறீங்க. கிளிக்கிறதுக்கு பொம்பளைங்க அளவே இல்லாம கீச்சுனது இவங்க ரெண்டு பேரும் வானவில்கள் சொல்லிட்டு